சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் சென்னை வந்தபோது அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தினார். அது மட்டுமின்றி இதற்கு முன்பு தமிழகம் வந்தபோது எந்த மேடைகளிலும் அரசியல் பேசாத அமித் ஷா இந்த முறை காங்கிரஸ் மற்றும் திமுகவின் குடும்ப அரசியலை அட்டாக் கொடுத்தார். இப்படி அவர் அதிரடியாக பேசியது தமிழக அரசியல் வட்டாரங்களை அதிர வைத்தது. ஏற்கனவே அவர் தமிழகம் வருகிறார் என்றதும் அனைத்து கட்சிகளும் சற்று கலவரத்துடன் காணப்பட்டன. இப்படியான நிலையில் முதன்முறையாக அவர் குடும்ப அரசியலுக்கு அட்டாக் கொடுத்தது திமுகவுக்கு அதிர்ச்சியானது. என்றாலும் அவருக்கு பதிலடி கொடுப்பது போல் ஒரு தகவலை மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். ஆனபோதும் குடும்ப அரசியலுக்கு அவர் கொடுத்த அட்டாக்கிற்கு அவரால் சரியான பதில் கொடுக்க முடியவில்லை. மன்னராட்சி காலம் போன்று வழி வழியாக தங்கள் குடும்பத்திலிருந்து திமுகவின் முதலமைச்சராக வருவதால் அது குறித்து ஓவராக பேசினால் நமக்கு தான் பாதிப்பு என்று அடக்கி வாசிக்கிறார் மு.க. ஸ்டாலின். இந்த நேரத்தில் இதுவரை தலைவர் ரஜினி அவர்கள் தனது கட்சியை அறிவிக்காததற்கு காரணம் இதுதான் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்லி வந்தார்கள். அதாவது ரஜினியுடன் இருக்கும் நட்பை பயன்படுத்தி அவர் கட்சி தொடங்கினால் அவரது கூட்டணியில் நாமும் இணைந்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து அவருக்கு தூதுவிட்டு வந்தது பாஜக மேலிடம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் தான் ஒரு மதவாத கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் அது மற்ற மத மக்களின் மனதை பாதிக்கும் என்பதால் நான் கட்சி தொடங்கினால் யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டேன், 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவேன் என்பதை மீண்டும் பாஜகவினருக்கு உறுதிப்படுத்தினார். இப்படி தலைவர் ரஜினி அவர்கள் தனது நிலைப்பாட்டை அறிவித்து விட்டதை அடுத்துதான் இன்னும் தேர்தல் வருவதற்கு 6 மாதங்களுக்கு மேல் இருக்கும் போதே அதிமுகவுடன் பாஜக தங்களது கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டது. இதன் காரணமாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் மதசார்பற்ற அரசியல் என்பதை முன்னெடுக்க தயாராகிவிட்டார். இப்படியான நிலையில் ரங்கராஜ் பாண்டே வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் மத்திய அமைச்சர் அமித் ஷாவின் அரசியல் வருகை குறித்து தனது கருத்தை சொல்லியிருப்பவர், அதிமுக திமுக கட்சிகள் கிட்டத்தட்ட கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்ட நிலையில் அடுத்த அண்ணன் ரஜினி அவர்கள் என்ன செய்ய போகிறார், எப்போது கட்சியை அறிவிக்கப் போகிறார், அவரது நிலைப்பாட்டு என்ன என்பதை நாடே எதிர்பார்க்கிறது. அதனால் ரஜினி அவர்கள் கூடிய சீக்கிரமே நல்ல முடிவை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ரங்கராஜ் பாண்டே கேட்டுக்கொண்டுள்ளார். இப்படி அவர் மட்டுமின்றி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் அபிமானிகள் பலரும் அவர் சீக்கிரமே தனது அரசியல் வருகை குறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று தற்போது வேண்டுகோள் வைத்து வருகிறார்கள். இதனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் கட்சி அறிவிப்பு கூடிய சீக்கிரமே இருக்கும் என்பது பெருவாரியானவர்களின் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வந்த அண்ணாத்த படப்பிடிப்பு பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது தெரிந்ததே. இந்த நிலையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் படப்பிடிப்பில் மீண்டும் கலந்து கொள்வார் என்று கடந்த சில தினங்களாக செய்தி வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இது குறித்து நாம் விசாரித்த போது ரஜினிகாந்த் அவர்கள் தனது பிறந்த நாளுக்கு பிறகுதான் அந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருப்பதாக சிறுத்தை சிவா வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள். அதோடு பொங்கலுக்கு வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த அந்த படத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரலில் வெளியிட தற்போது முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இதுவரை படமாக்கப்பட்ட காட்சிகளை எடிட் செய்து இறுதிக்கட்ட பணிகளிலும் ஈடுபட்டு வந்த சிறுத்தை சிவா இன்னும் ஓரிரு வாரத்தில் படப்பிடிப்புக்கு சென்றாலும் தலைவர் ரஜினி தவிர மற்ற நடிகர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளை தான் முதற்கட்டமாக படமாக்கப் போகிறாராம். தலைவர் அவர்கள் கலந்து கொண்டதும் அவருக்கான காட்சிகளை அடுத்தடுத்து நடத்தி முடிக்கவும் திட்டமிட்டப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த அண்ணாத்த படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஒரு அதிரடியான ஓப்பனிங் பாடலை பாடியிருக்கிறார் மறைந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ்பிபி அவர்கள். இது அவரது கடைசி பாடல் என்பதால் இந்த பாடலை மிக பிரம்மாண்டமாக படமாக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எஸ்பிபி பாடிய பல ஓப்பனிங் பாடல்களில் அதிரடியாக நடனமாடி பட்டையை கிளப்பியுள்ள தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அண்ணாத்த ஓப்பனிங் பாடலிலும் அதிரடியான நடனமாட போகிறாராம். முக்கியமாக ஏற்கனவே தான் நடித்த முரட்டுக்காலை படத்தில் இடம்பெற்ற பொதுவாக என் மனசு தங்கம் என்கிற பாடலைப் போலவே அண்ணாத்த படத்தின் இந்த கிராமத்து ஓப்பனிங் பாடலும் அமைந்திருக்கிறது. அதனால் திருவிழா பின்னணியில் படமாக்கப்படும் இந்த பாடலில் வேஷ்டியை வரிந்து கட்டிக்கொண்டு அதிரடியான ஆட்டமாட போகிறாராம் ரஜினிகாந்த். இந்த படத்தில் தனது ரசிகர்களை முழுக்க முழுக்க சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அனைத்து பாடல்களிலும் நடனமாடும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தியேட்டர்களில் ரசிகர்கள் தன்னை மறந்து எழுந்து ஆட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே பாடல்களை கம்போஸ் செய்ய சொல்லியிருக்கிறாராம். அதனால் அண்ணாத்த படம் வெளியாகும் போது அந்த பாடலை கேட்டு டோட்டல் தமிழ்நாடும் உற்சாக ஆட்டம் போட போகிறது. அந்த அளவுக்கு அண்ணாத்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அமர்க்கலமான ஆட்டம் போட போகிறார் என்கிறார் சிறுத்தை சிவா.
அந்த வகையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றி பெறும்போது அந்த வெற்றி கொண்டாட்டத்திற்கான பாடல்களாகவும் இந்த அண்ணாத்த படத்தின் பாடல்கள் அமையும் என்பது உறுதியாகிவிட்டது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.